அல்ற சில்ற பொலந்து கட்டிய மாணிக்கம் தாக்கூர். பெரியசாமி வயசுக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம். ஆட்சியில் பங்கு என்கிற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து திமுகவை சீண்டி வரும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் செயல்பாடு நாளுக்கு நாள் திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை திமுக தரப்பினர் மாணிக்கம் தாக்கூரை மட்டும் தாக்கி பதிவு செய்து வந்தார்கள். தற்பொழுது காமராஜர், இந்திரா காந்தி ஆகியோரை விமர்சனம் செய்யும் அளவுக்கு இறங்கியுள்ளதை பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறி விஜயுடன் கூட்டணி வைக்க முடிவு செய்துள்ள நிலையில் திமுக தரப்பில் இருந்து ஏதாவது காங்கிரஸ் குறித்து பேசட்டும், அதை காரணமாக வைத்து கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவோம் என்கிற திட்டத்துடன் தான் மாணிக்கம் தாக்கூரை முன்னிறுத்தி காங்கிரஸ் திமுகவை தொடர்ந்து சீண்டி வருகிறது. இந்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு என்கிற முழக்கத்தை வைத்து வரும் நிலையில் திமுக மூத்த அமைச்சர் பெரியசாமி, ஆட்சியில் பங்கு கேட்பது கூட்டணி கட்சிகளின் உரிமை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எப்பொழுதும் கிடையாது, தனிப்பட்ட கட்சியின் ஆட்சிதான், கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் தமிழக முதல்வர் உறுதியாக இருக்கிறார் என திட்டவட்டமாக ஆட்சியில் பங்கு என்கிற பேச்சுக்கே இடமில்லை என பெரியசாமி தெரிவித்திருந்தார். இதற்கு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆட்சியில் பங்கு குறித்து அமைச்சர் பெரியசாமி அளித்த பதில் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இருவரும் பேசி முடிவு செய்வார்கள் என செல்வ பெருந்தகை தெரிவித்த கருத்தை பகிர்ந்து சூப்பர் அண்ணா என குறிப்பிட்டு மீண்டும் மீண்டும் திமுகவை சீண்டி வந்து கொண்டிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். இந்த நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் திமுகவை சீண்டும் வகையில் சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். இதற்கு திமுகவை சேர்ந்த இணையதளவாசிகள் மிக கடுமையாக காங்கிரஸ் தலைவர்களை விமர்சனம் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து திடீரென அந்த காங்கிரஸ் நிர்வாகி செய்திருந்த பதிவை நீக்கி அதற்கு விளக்கம் கொடுத்திருந்தார். அதில் நான் இன்று காலையில் போட்ட பதிவு திமுகவினர் பெருந்தலைவர் காமராஜர், இந்திரா காந்தி மற்றும் பலர் மீது தொடர்ச்சியாக வைக்கும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்வினையே. பதிவை போட்ட சிறிது நேரத்தில் இருந்த திமுகவின் சில முக்கிய நிர்வாகிகள் அலுவலகத்தில் இருந்து எங்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு எனது பதிவை நீக்குமாறு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக என்னால் கட்சியின் தலைமைக்கு எந்தவித சங்கடமும் வரவேண்டாம் என்று என் பதிவை நீக்கியுள்ளேன். மற்றபடி இணைய திமுகவினர் இங்கு கொக்கரிக்க எதுவும் ஆகிவிடவில்லை. தலைவர் ராகுல் காந்தி கைப்பிடித்து நடந்து வரும் மரத்தமிழன் நான். என்னை சங்கி என்று நீங்கள் எவ்வளவு சேற்றை வீசினாலும் அது என் மீது ஒட்டாது என அந்த காங்கிரஸ் நிர்வாகி பதிவை சுட்டிக்காட்டி இருக்கும் மாணிக்கம் தாக்கூர், தம்பி, இந்த அல்ற சில்ற ஐடி விங் போல நாம் தரம் தாழக்கூடாது. நீ உண்மையான காந்தி வழியில் வந்த காங்கிரஸ்காரன். உன் பாசம் பெருந்தலைவர் மீது, அன்னை மீதும் கொண்ட பற்று காரணமாக என்றும் வெல்வாய். நான் இருக்கிறேன். ஆனால் தரம் தாழக்கூடாது. ஏனென்றால் நம் தலைவன் வெறுப்பு சந்தையில் அன்பின் கடைகளை திறக்க வேண்டும் என்பவர். அதனால் மக்களின் இதயங்களை வென்றவர் நம் தலைவன் பெயர் ராகுல் காந்தி. நிதானத்துடன் வெறிப்பிடித்து அலையும் எதிரிகளையும் நம் உடன் இருந்து நம்மை அவமதிக்கும் நண்பர்களையும் எதிர்கொள் என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளது மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது.